பம்பரம் கிடைக்கவிட்டால் என்ன வேற பிளான் இருக்கு. துரை வைகோ என்ன சொல்லியிருக்காருன்னு ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். திருச்சி பாராளுமன்ற தொகுதி மதிமுக வேட்பாளர் துரைமுருகன் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் தெரிவித்திருப்பது, தேர்தல் ஆணையம் சின்னம் விவகாரத்தில் ஒரு தலைப்பட்சமாக நடந்து கொள்கிறது. பாஜகவிடம் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அவர்கள் விருப்பம் சின்னம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் மற்ற கட்சிகள் வஞ்சிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சிக்கு கருப்பு விவசாய சின்னம் கிடைக்கவில்லை. அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றாலும் அந்த சின்னத்துக்கு என தனி அடையாளத்தை உருவாக்கியுள்ளனர். அதேபோல் எங்களுக்கு பம்பரம் சின்னத்தில் பிரச்சனை செய்கிறது. நல்ல தீர்ப்பு வரும் என நாங்கள் நம்புகின்றோம். பம்பரம் சின்னம் கிடைக்கவிட்டாலும் மற்ற திட்டங்களை வைத்துள்ளோம். உதயசூரியன் சின்னத்தை மதித்தாலும் தனி சின்னத்தில் போட்டியிடுவதில் உறுதியாக உள்ளோம். சின்னம் மாற்றப்பட்டது தொடர்பாக இன்று மதியம் நீதிமன்றத்தில் மீண்டும் முறையிடுவோம். புதிய சின்னம் கொடுத்தாலும் மக்களிடம் கொண்டு சேர்த்து நாங்கள் வெற்றி அடைவோம். பம்பரம் சின்னத்தை மாற்றப்படுவதால் எங்களுக்கு எந்த ஒரு பின்னடைவும் கிடையாது என தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரைக்கும் அவங்க எங்களுக்கு சின்னத்தை பம்பரம் மறுத்துருக்காங்க. இன்னைக்கு நீதிமன்றம் என்னன்னா, தேர்தல் ஆணையம் என்ன சொல்றது அப்படி தான் அவங்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க. நாங்கள் மேற்கொண்டு இதை மேல்முறையீடு செய்யலாம், நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். பட் அதுக்கு இன்னைக்கு தேர்தல் பரப்புரையில் ஆரம்பிச்ச இந்த காலத்தில் இதில் மறுபடியும் இது டைமில் இருக்க வேண்டாம், டிலே பண்ண வேண்டாம் சொல்லிட்டு இது அடுத்த கட்டம் என்னன்னா, நாங்கள் வேற 2 சின்னங்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம். அது நாங்கள் நாளைக்கு இது ஸ்கூட்டனி நாளைக்கு நடக்கும் போது அதே நாளைக்கு இது பண்ணி 2 நாள் வந்து நாங்கள் வேற சின்னத்தை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் சொல்லிடுவோம். வேற சின்னத்தை போடுவோம். மக்களிடையே கொடுக்க எல்லாம் நம்பிக்கை கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. கிராமங்களில் உள்ளாட்சி தேர்தலில் கிராமங்களில் வெறும் 10 நாளில் படிக்காத ஜனங்க நீங்கள் பஞ்சாயத்து தலைவர் கவுன்சிலர் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அவங்க அந்த பற்றி இயக்கங்கள் இல்லாத சின்ன புது சின்னத்தை 10 நாளில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேட்பாளருக்கு இந்த சின்னத்தில் போடும்போது இது ஒரு பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு 90 விழுக்காடு எல்லாருக்கும் செல்போன் இருக்கு. நீங்க ஒரு சோஷியல் மீடியாவில் கொண்டு போய் சேர்க்கலாம். இவருடைய நீங்க டிஎம்கே ஐடி விங் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாவிலே ரொம்ப வீரியமான ஒரு ஐடி விங் தான். நீங்க டிஎம்கே உடைய ஐடி விங் தான். அவங்க இருக்காங்க, எங்க ஐடி விங் இருக்காங்க, கூட்டணி இயக்கங்கள் இருக்காங்க. கண்டிப்பா 24 மணி நேரத்தில் போய் சேர்த்துலாம். பொதுவாக என்ன ஜனங்க பொறுத்தவரைக்கு எந்த கூட்டணி எந்த கட்சி எந்த இயக்கம் பார்க்குறாங்க, அது இந்த தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய பாஜக ஆட்சி அது தூக்கி எறியப்பட வேண்டும், அது மீண்டும் வரக்கூடாது தமிழ்நாடு ஜனங்க உறுதியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த பாஜகவை எதிர்க்கிற உண்மையான அணி அவங்க பார்க்கறது வந்து திமுக தலைமையிலான அணி. அதனால வந்து திருச்சி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஜனங்க திருச்சி இல்லை தமிழ்நாடு முழுவதும் 30 பாண்டிச்சேரி உட்பட 40 பொறுத்த வரைக்கும் ஜனங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. திருச்சி பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையான கூட்டத்தில் மதிமுக போட்டி போடுறது, துரை வைகோ போட்டி போடுறாங்க. இன்னைக்கு தொகுதி முழுக்க இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. அது உள்ள மாதிரி ஊடகங்கள் நீங்க அதை கொண்டு போய் சேர்த்துறீங்க நீங்க பல்வேறு விஷயங்கள். அதனால வந்து இங்க ஊட என்ன சின்னங்கிறது நாங்க நாளைக்கு தெரிய போகுது. அது 24 மணி நேரம் நாங்க எல்லா தொகுதி முழுவதும் நம்பி சேர்த்தோம். இதனால இந்த பின்னடைவு இருக்க போகுது. என்ன சின்னத்தை செலக்ட் பண்ணிருக்கீங்க? அது கண்டிப்பா ஒரு 2 நாள் தெரிஞ்சிடும். நாங்க அதை சொல்லி பயணம் போடவா